குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். இது எந்த டைம் எங்க இருந்து பாக்குறீங்கன்னு தெரியல. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராடக்டோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் அது சொல்றதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணணும். ஒரு இடத்துக்கு நம்ம போய் நம்ம பிஸ்னஸ் பத்தி நம்ம ப்ராடக்ட் சர்வீஸ் என்ன பண்றோம்னு தெரிய வைக்கிறதுக்கு நம்ம ஒரு என்கொயரியை ஜெனரேட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்மள்கிட்ட ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், இல்லை ஒரு லொக்கேஷன் இருக்கும். நம்ம வந்து கஸ்டமரை அங்கிருந்து நம்மளுடைய லொக்கேஷனுக்கோ இல்லை கஸ்டமரை அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்றதுக்கோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி இப்போ கரெக்ட் நிறைய மார்க்கெட்டிங் இருந்தாலும் நம்ம பண்றது விசிட்டிங் கார்டு தான் பிரைமரியா ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த விசிட்டிங் கார்டுல நேம், கான்டாக்ட் நம்பர், பிஸ்னஸ் நேம், லொகேஷன், அப்புறம் என்ன ப்ராடக்ட், என்ன சர்வீசஸ் வித் பியூட்டிஃபுல் டிசைனோட இருக்கும். இப்போ அவங்க வந்து அந்த கார்டை பார்த்து நம்ம கால் பண்ணுவாங்க, இந்த சர்வீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அவங்க வந்து ஓகே. சம்டைம்ஸ் கார்டு காணாம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஆனா அவங்க மைண்ட்ல அந்த கார்டை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னா, ஒரு ஃபோன் நம்பர்ல முக்கியமான நம்பர் நம்ம மிஸ் பண்ணிட்டு ஆனா அவங்கள ரீச் பண்றதுக்கு சிரமம், பண்ண முடியாம இருக்கிற மாதிரி. அதே மாதிரி கார்டு நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஒரு பிசிக்கலா போய் ஒரு இடத்துல போய் சர்க்குலேட் பண்ணணும், கொடுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும். ஓகே, ஸோ ஆனா ஒரு கார்டை ஒருத்தருக்கு தான் போய் நம்மளால டெலிவர் பண்ண முடியும். இப்போ அந்த கார்டு நனைஞ்சு போகலாம், கிழிஞ்சு போகலாம், காணாம போகலாம். அந்த கார்டு அந்த டைம் நீடட் டைம்ல ஆக்சஸ் இல்லாம இருக்கு, ஆக்சஸ் பண்ண முடியாம இருக்கலாம். நம்ம அந்த கார்டை ஒரு குறிப்பிட்ட சர்க்குலேஷனுக்குள்ளதான் நம்மளால அதை ரொட்டேட் பண்ணணும். எதுக்காக நான் இந்த இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ப்ராடக்டோடைய பேரு டிஜிட்டல் வி கார்டு. டிஜிட்டல் வி கார்டுனா என்ன? சிம்பிள். இப்போ ஒரு கார்டு இருக்கு, அந்த கார்டே நம்ம வந்து வாட்ஸ்அப் மூலமா நம்ம ஷேர் பண்றோம். எப்படி சார் வாட்ஸ்அப்லயே ஷேர் பண்றது? சிம்பிள். நான் இப்போ ஸ்கிரீன்ல ஷேர் பண்றேன். இப்போ வந்து இதுதான் சாம்பிள் கார்ட்ஸ். கார்டு வந்து எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டாக்டர் அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க அவங்களுடைய ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ, அவர் ஒரு டீன் அப்படின்னா பெட்டர் அவர் விசிட்டிங் கார்டோ இந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் கார்டை எடுத்து சர்க்குலேட் பண்ணலாம். இல்லை அவங்க வந்து வெட்டினரி டாக்டர் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க வந்து ஒரு என்ஜிஓ வி கார்டுன்னு தனியா இருக்கு. ஸோ லைக் வக்கீல், அப்புறம் ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய துறைக்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி அவங்க கார்டை டிசைன் பண்ணிக்கலாம். இட் இஸ் சம்திங் பட் ஒரு விசிட்டிங் கார்டுல நிறைய டிசைன்ஸை சூஸ் பண்ணி நம்ம பண்ற மாதிரி தான். ஸோ இதுல என்ன ஆகும்னா ஒரு லிங்க் கிடைக்கும் நமக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணா நமக்கு இந்த மாதிரி இது மொபைல்ல ஃபுல்லா ஓப்பன் ஆகும். இதுல வந்து விசிட்டிங் கார்டு மாதிரி லிமிடேஷன்ஸ் கிடையாது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மட்டும்தான் நம்மளால அது. பட் இதுல வந்து இங்க இருந்து நம்ம நம்மளோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணலாம், நம்ம ப்ராடக்ட் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணலாம், நம்ம லேண்டிங் பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணலாம், நம்மளுடைய சர்வீசஸ் உடைய பிளாக்ஸ்ல நம்ம வந்து பண்ணலாம், நம்ம யூடியூப் சேனலை லிங்க் பண்ணிடலாம், நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்றது அப்படின்றது நான் வந்து அப்கமிங் மினிட்ல இன்னும் சூனர் வி வில் see that. ஸோ இது வந்து ப்ரோ நெட்வொர்க் கார்டு. இது ஒரு நெட்வொர்க் டொமைன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரியான விசிட்டிங் கார்டு டெம்ப்ளேட்ஸ் இவ்வளவு நிறைய இருக்கு. சரியா? அதனாலதான் நம்ம அந்த நம்ம ப்ராடக்ட்டுக்கு நீங்க ரீச் பண்றதுக்காக மை டிஜிட்டல் வி கார்டு சிம்பிள். எப்படி சார் நம்ம சர்க்குலேட் பண்றது? ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இது வந்து ஒரு வாட்ஸ்அப் இருக்கு. வாட்ஸ்அப் வந்து நம்ம வெப் வாட்ஸ்அப்பை லிங்க் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வெப் வாட்ஸ்அப்ல சார் இருக்கிறாங்க. சாருக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு லிங்க், நம்ம பிராண்ட் நேம் போட்டு ஒரு லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ண உடனே மொபைல்ல இப்படி ஓப்பன் ஆகுது.
இந்த ஒரு டைமென்ஷன்ல ஒர்க். ஓகே. ஸோ இதுல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் லோகோ இருக்கு, சாருடைய பிராண்ட் டீடைல் இருக்கு. ஸோ இதுல வந்து 2 லொகேஷன்ஸ். அவங்க வந்து பிரைமரியா லொகேஷன்ஸ் எனக்கு வேணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஒருத்தவங்க கரெக்டா நம்ம கடைக்கு கூட்டிட்டு வந்து விட வேண்டியது. இப்போ விசிட்டிங் கார்ட்லயும் லொகேஷன் இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் இதுலன்னா நம்ம டைரக்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம கரண்ட் லொகேஷன்ல இருந்து கரெக்டா அதை கையை பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இது. ஸோ மொபைல்லனா இன்னும் மேப் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயிட்டு நம்மளுடைய பிசினஸோடைய அந்த லொகேஷன் வந்துடும். ஓகே, சார்ட்ட வெப்சைட் இருக்கு. வெப்சைட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். இதுல இருந்து வெப்சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுல இருந்து லேண்டிங் பேஜ் போய்க்கலாம். இது காணாம போகாது. இந்த டக்குன்னு இப்போ நம்ம வந்து டிராவல்ல இருக்கோம், கால் பண்ணி சார் அந்த விசிட்டிங் கார்டு லிங்க் ஷேர் பண்ணுங்க, இல்லைன்னா ஹிஸ்டரியில கூட இருக்கும். இல்லாட்டினா நம்ம ஒரு இடத்துல ஃபைல் பண்ணிருக்கோம்னா அந்த லிங்கை ஜஸ்ட் நோட்ஸோ இல்லாட்டினா ஒரு கூகுள் கீப்லயோ நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி இந்த லிங்கை எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமான வி கார்டு லிங்க்ஸ் எல்லாம் அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சாருடைய சர்வீசஸ்லாம் இருக்கு. 4 சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வெட்டிங் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கஸ்டமைஸ்டு கிஃப்ட், போட்டோ ஃப்ரேம்ஸ், லேமினேஷன், சாரோட கேலரிஸ், அவங்களோட கேலரிஸ்லாம் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் வெட்டிங், இந்த வெட்டிங் அப்படியே ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ இதெல்லாத்தையும் நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இதுதான் கேலரி செக்ஷன். அப்புறம் சார் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணுவாங்க. லைக் காஃபி மக் இருக்கு. ஓகே. ஸோ இந்த விசிட்டிங் கார்டு மூலமா கால் பண்ணி என்கொயரிஸ் வருமே தவிர்த்து இதுல இருந்து நமக்கு ஆர்டர்ஸே வரும். எக்ஸாம்பிள் வியூ மோர் ப்ராடக்ட்ஸை கொடுக்கலாம். 300 ரூபா இந்த காஃபி மக்குக்கு நீங்க வந்து பண்ணணும்னா 300 ரூபா. ஓகே. அப்கோர்ஸ் இதுக்கு வந்து நம்ம போட்டோஸ் கொடுக்கணும். பட் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம இந்த மாதிரி அவங்களுடைய நேம் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கடைசியில பேமெண்ட் மோட்ல வந்து மேனுவலின்னு சூஸ் பண்றேன்னா அவங்களோட பிராண்ட் மெசேஜ், தேங்க்ஸ் ஃபார் சூசிங் லோட்டஸ் ஸ்டுடியோஸ். இதுதான் சாருடைய யூபிஐ நம்பர். அவர் டீம் வில் கன்ஃபார்ம் த ஆர்டர் அண்ட் ப்ரொவைட் யூ த டெலிவரி டீடைல்ஸ். ஸோ இதை பண்ண உடனே அவங்க பேமெண்ட் பண்ணிட்டாங்க, ஜிபேல இந்த யூபிஐ பேமெண்ட் லிங்க் யூஸ் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இது பண்ணிட்டாங்கன்னா அது எப்போ எப்படி ஆர்டர்ஸ் வரும், இல்லை இந்த இமேஜ் எது மூலமா அனுப்புறது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்களுடைய அந்த என்ன மாதிரி கப்பு மக்ல என்ன மாதிரி போட்டோஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு நம்ம அந்த சினாரியோவையும் பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட்ஸும் இருக்கு. அடுத்தது சாரோடைய பிஸ்னஸ் அவர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதான் இந்த மாதிரி டைம்லலாம் இருப்பாங்க. ஓகே. ஸோ க்ளோஸ்ட். அப்போ இந்த டைம்ல சண்டே இருக்குமா இருக்காது விசிட்டிங் கார்டில் பார்த்தா தெரியாது. பட் வி கேன் சி. நான் அதுக்காக இது வந்து விசிட்டிங் கார்டோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். அதனாலதான் அது இருக்கின்றதுனாலதான் அதோடைய வளர்ச்சி தான் இது. அது இல்லாம இது இல்லை. இது ஒரு டைப் ஆஃப் இது. அப்புறம் ஐ ஃப்ரேம்னு ஒரு செக்ஷன். இதுல வந்து எக்ஸ்டர்னல் சாரோடைய வெப்சைட்ல ஒரு பர்டிகுலர் இங்க ஒரு கேலரியோட இதை லிங்க் கொடுத்துருக்கோம். சார் ஆல்பம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு சர்வீசஸ். இது வந்து கிரகப்பிரவேசம் அந்த இதையும் நம்ம இந்த இதுல லிங்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள்ட்ட ஏதாவது ஒரு வெப்சைட் இருந்துச்சுனாலோ இல்லை மேப் இருந்துச்சுனாலோ அப்படி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் லைக் அது இது பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆல்பம் நல்ல ஸ்டைலா பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே நம்ம இந்த ஐஃப்ரேம் செக்ஷன்ல கொடுத்துருக்கோம். இது எப்படி கொடுக்கறதுன்றதை நான் சொல்றேன். இப்போ இன்கொயரிஸ் அப்படின்னா இந்த இடத்துல நேம் இதெல்லாம் கொடுத்துட்டு சார் எனக்கு வந்து ஒரு போட்டோ மக்கு வேணும் அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு சென்ட் மெசேஜ்னு கொடுத்தாங்கன்னா இது வந்து சாருக்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஆட் கான்டாக்ட் பண்ணி அந்த விசிஎஃப் ஃபைல் இஸ் நத்திங் பட் அந்த கான்டாக்ட் டக்குன்னு இதை கிளிக் பண்ணா மொபைல்ல சேவ் ஆயிடும். லேப்டாப்ல இருக்கிறதுனால இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றத எப்படி இதுக்கு பண்றது அப்படின்னா சிம்பிள். இதுல நமக்கு வேணுன்ற போர்ட்டலை சூஸ் பண்ணலாம். பண்ணிட்டு டாப்புக்கு வந்துருங்க. வந்துட்டு இந்த இடத்துல ஆக்சுவலா நான் லாகின் பண்ணிட்டேன், உள்ள இருக்கேன். சரி. இப்போ நீங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணீங்கனாலே ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் வரும். வெரிஃபை பண்ணீங்கன்னா ஒரு ட்ரையல் வெர்ஷன் வரும்.
ட்ரையல் வெர்ஷன் வந்த உடனே உங்களுக்கும் இதே மாதிரி போர்ட்டல் ஓப்பன் ஆகும். பட் ட்ரையல் வெர்ஷன் வில் வேல்யூ ஒன்லி ஃபார் 7 days. ஓகே, ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சாரோட போர்ட்டல் நான் லாகின் பண்ணி இருந்திருக்கேன். ஸோ கிரெடென்ஷியல்ஸை ஷேர் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் லாகின் வில் சி தேர் இஸ் அந்த டூர் கொடுக்கும். இது என்ன பண்ணுது, இது வந்து அனலிட்டிக்ஸ். இதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீக்கான எங்க ஓபன் பண்ணி பார்த்துருக்காங்க, எங்கன்னா எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மலேசியாவுக்கு அனுப்பியிருக்கோம் இல்ல சிங்கப்பூருக்கு அனுப்பியிருக்கோம்னா அந்த கண்ட்ரில இருந்து ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கோ த்ரூ பண்றாங்க. ஓகே, அப்ப அந்த வீக்கான அங்க ஆக்சஸ் ஆயிருந்திருக்கு. அந்த மாதிரி எந்தெந்த லொகேஷன்லாம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் தான் அனலிட்டிக்ஸ். அப்புறம் மொபைல்ல பார்த்துருக்காங்களா, லேப்டாப்ல பார்த்துருக்காங்களா, எதுல அதிகமா பார்க்குறாங்களோ அந்த மீன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் கேம்பெயின் நம்ம பண்றது நல்லது. நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எந்த சேனல்ல அதிகமா இருக்காங்களோ, மீன்ஸ் எந்த ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் iOS யூஸ் பண்றாங்க இல்லாட்டினா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ ரன் பண்றப்போ அந்த பர்டிகுலர் டொமைன்ல மட்டும் நம்ம வந்து பண்ணாலே காசு நிறைய சேவ் ஆகும், நிறைய ரீச்சும் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய அனலிட்டிக்ஸ்லாம் இதுல இருக்கு. அதுக்கப்புறம் இதோட இப்போ வந்து சார் பண்ணியிருக்கிறது பேசிக்ல. இதுல வந்து டோட்டல் இப்போதைக்கு 1 கார்டு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதான் இப்போ நீங்க பார்த்தது தான். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்கௌண்ட் செட்டிங்ஸ். அக்கௌண்ட் செட்டிங்ஸ்ல ஒரு 5 ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் இந்த இமெயில், ஃபோன் நம்பர், இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க கன்வீனியன்ட்டுக்கு இதுல நீங்க பண்ணிடலாம். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்தோம்னா சார் எடுத்துக்கிற பிளான், ஸோ சார் என்ன பிளான் எடுத்திருக்காங்கன்னா பிஸ்னஸ் பிளான் எடுத்திருக்காங்க. பிஸ்னஸ் பிளான்ல நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 5 இருக்கு. சார் வந்து இந்த பிஸ்னஸ் பிளான் வந்து 1 இயருக்கு வேலிடிட்டி. ஓகே, ஸோ சார் வந்து இன்னைக்கு தான் சைன் அப் பண்ணாங்க. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காகவும். எப்படி பண்றதுன்றது ஒரு சின்னதா வீடியோவா இருந்துச்சுன்னா நம்ம இதை சர்க்குலேட்டும் பண்ணலாம், பிளஸ் எல்லாரும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதனாலதான் ஒரு வீடியோவாகவே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இது கரண்ட் பிளானு, இந்த கரண்ட் பிளானை நம்ம அப்கிரேட் பண்றோம் நியூ பிளானுக்கு அப்படின்னா இங்க அப்கிரேட் கொடுத்துட்டா இதுலயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரீ. இது வந்து ஒரு 7 days தான் வேலிடிட்டி. இது வந்து மந்த்லி 49 rupees பே பண்ற மாதிரியான ஒரு பிளானு. இது ஃப்ரான்ச்சைஸ் பிளானு. இதுல வந்து இது வந்து பிசினஸ் பிளஸ். இதுல 5 கார்ட்ஸ் இருக்கு. சார் இந்த பிளான் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கரண்ட்லி ஆக்டிவ். இப்போ நம்ம வந்து இந்த பிளானுக்கு ஸ்விட்ச் பண்றோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் பிளான், நியூ பிளான். இங்க வந்து நீங்க ரேசர் பே யூஸ் பண்ணி ஜிஎஃப்ஐ கஸ்டமர் இல்லாட்டினா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னா நம்மளோட டீம் நிறைய கூப்பன் கோட் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கூப்பன் கோட்ஸ் இதுல என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கான ஸ்பெஷல் பெனிஃபிட்டை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா அமௌண்ட்டும் பெஸ்டா ஆஃபர் ஆகும். ஸோ இதுல வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் அந்த பேமெண்ட் கேட்வே ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணாதான் பேமெண்ட் எல்லாமே நம்ம உள்ளதான் வச்சிருக்கோம். ஸோ உள்ள வந்து அந்த பிளானை நீங்க வந்து ஆப்டேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த எல்லா டெம்ப்ளேட்ஸும், அதுக்கப்புறம் கார்ட்ஸ், அந்த கார்ட்ல வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க், யூடியூப்ஸ், மேப்பு, அப்புறம் டெஸ்டிமோனியல்ஸ், அப்புறம் என்கொயரி ஃபார்ம், ஒரு ப்ராடக்டை பை பண்றது, உங்கள்கிட்ட ரேசர் பே கீ இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நீங்க போட்டு நீங்க வீக்கார்டை சர்க்குலேட் பண்றப்போ உங்க ப்ராடக்டை, எக்ஸாம்பிள் கொரியன் பேங்கிள் அப்படின்னு இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னா அதை நீங்க அனுப்புறீங்க. வித் ரேசர் பே கீயும் நீங்க வந்து பின் என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதுலயே பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பேமெண்ட் ஆயிடுச்சுன்னா உங்க போர்ட்டல்ல வந்து நீங்க பார்க்கலாம் அது எப்படின்றத அந்த காட்டுறேன். ஸோ இது வந்து இந்த பிளான் அப்கிரேடேஷன். ஸோ இதை பண்றது இப்போதைக்கு சாருடைய பிளானை வந்து அவங்க பார்க்க. ஓகே, ஸோ நம்ம அப்போ அடுத்த ஸ்டெப் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்சிங்கு, லாங்குவேஜ் சேஞ்சிங்கு, டெலிட் பண்ணவும் சைன் அவுட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் 2 தீம் இருக்கு ஆஸ் யூஷுவல்.
டார்க் தீம். நைட் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்காக டார்க் தீம் வச்சுக்கலாம். ஓகே, வில் கோ டைவ் டீப் இன் த டேஷ்போர்ட். இதுல வந்து டோட்டல் ஆக்டிவ் கார்ட்ஸ் அரௌண்ட் வச்சிருக்காங்க. டுடே என்கொயரிஸ் எவ்வளவு வந்திருக்கு, ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றது இதுல பார்க்கலாம். அதே மாதிரியே இதுல நம்ம கஸ்டம் டேட் ரேஞ்ச் வச்சுக்கலாம் அனலிட்டிக்ஸ் பார்க்கறதுக்கு. ஸோ இன்னைக்கு 6 தடவை வியூ ஆயிருக்கு. சாருக்கு நான் அனுப்பிச்சு விட்டேன், நானும் 2-3 தடவை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எத்தனை இந்த கார்டு நேம் வந்திருக்கு, லோட்டஸ் ஸ்டுடியோஸ் அண்ட் வீடியோஸ் 6 வியூஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்தது இந்த அனலிட்டிக்ஸ் வந்து உள்ள இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஐகான், இங்க அனலிட்டிக்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்றதுக்காக. இப்போ உள்ள போகும் விகார்ட்ஸ். விகார்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா சார் வச்சிருந்தேன். இப்ப நம்ம பார்த்த அந்த விகார்டோடைய பேர் லோட்டஸ் ஸ்டுடியோஸ் அண்ட் வீடியோஸ். அடுத்தது அதோடைய யூஆர்எல், அதை காப்பி பண்றதுக்கான ஆப்ஷன் இங்க இருக்கு. இதோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதோடைய சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம விகார்ட்ல வந்து நியூஸ் லெட்டரும் ஓப்பன் ஆகும். ஸோ அது மூலமா சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம நர்ச்சர் பண்ணி, அவங்களுக்கு நர்ச்சர்னா அவங்களுக்கு வேணுன்ற இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் நம்ம சர்வ் பண்ணி, அவங்களுடைய மித்ஸ் ஏதாவது இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டுல வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால நமக்கு இதுல இருக்கக்கூடிய, அதாவது உங்க ஃபீல்டுல எக்ஸாம்பிள் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபில என்னென்ன மாதிரியான டூஸ் டோன்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இமெயில்ல நீங்க அனுப்ப நீங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ பிராண்டா கிரியேட் ஆகுங்க. அது மூலமா ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். உங்களுக்கு அவங்க வந்து எல்டிவியா மாறுவாங்க. ஸோ நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டா அடுத்தது மாறணும். ஓகே, ஸோ இந்த கார்டை ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்ல இருக்கு, இன்னைக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஆக்ஷன், எடிட் பண்ணியிருக்கோம். எடிட்டை கிளிக் பண்ணிட்டேன். ஒன்ஸ் ஐ கிளிக் த எடிட், இந்த மாதிரியான அந்த டீடைல்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது. ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு இது அங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் கிளிக் பண்ணாலும் எடிட் வரும். இன்னொன்று இந்த மாதிரி வியூ, கிரிட் வியூ, ஒரு ஸ்மாலர் வியூ. இது எதுக்காக அப்படின்னா, இந்த கார்டோட கியூஆர் கோடை நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்று இந்த விகார்டை டவுன்லோட் பண்றது, இன்கொயரிஸ் எவ்வளவு வந்திருக்கு இதை கிளிக் பண்ணோம்னா அநேகமா இந்த டேபுக்குள்ள போயிடும். அடுத்து டூப்ளிகேட் திஸ் விகார்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த கார்டு அப்படியே டூப்ளிகேட் ஆகும். இப்போதைக்கு நான் டூப்ளிகேட் பண்ணல, பட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மறுபடியும் டூப்ளிகேட் கார்டு கடைசியை கிளிக் பண்ணி காட்டுறேன். டெலீட் பண்ணணும்னா பண்ணா டிசேபிள் அந்த ஸ்டேட்டஸ் இந்த வியூல பார்த்தோம்னா சிமிலர், இதான் டிசேபிள். ஓகே, இப்போ இந்த கார்டுக்குள்ள எடிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோட நியூ கார்டுன்னு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு எல்லாம் இதே மாதிரி போர்ட்டலும் இந்த இடத்துல ஒரு நேம், உங்களுடைய பிராண்ட் நேம் கொடுத்து, சரியா? இதுதான் யூஆர்எல். ஓகே, record is going to be able to access from. அடுத்தது இது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுவே இதை ரேண்டமா கொடுக்கும். ஐ ரெக்கமெண்ட் கிவ் யுவர் பிராண்ட் நேம் ஸோ தட் இட் கனெக்ட்ஸ். அதுக்கப்புறம் விகார்ட் நேம் ஒன்று வச்சிடணும். சாரோடைய ஆக்குபேஷனை நம்ம ஆஸ்ட்ரிஸ்க் இருந்தா மேண்டட்டரி, இங்கேயே நம்ம வைக்கலன்னா இந்த விகார்ட்ல அந்த இடத்துக்கு இந்த இடத்துல அவர் வந்து போட்டோகிராஃபி, அதாவது அந்த இடத்துல அது ஆக்குபை ஆயிக்கும். அதனால நமக்கு எடுத்தோம்னா சாரோடைய பிராண்ட் நேம் தான் வேணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல கொடுக்கல. நான் என்ன சொல்ல வரேன், எந்த ஃபீல்டு நீங்க கொடுக்கலையோ தட் இஸ் ஓகே. அந்த ஃபீல்டு அந்த போர்ஷனே இல்லாத மாதிரி இருக்காது. அது நீட்டா அந்த வீக்கார்டு உங்களுக்காக அழகா லே அவுட் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து சாருடைய பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ டெடிகேட்டட் டு கேப்சரிங் லைஃப் ஸ்டைல் மூமெண்ட். ஃபோட்டோகிராஃபினாலே அந்த மூமெண்ட்ஸையும் அந்த எமோஷன்ஸையும் கேப்சர் பண்ணி அதுக்கு எப்பயுமே உயிர் கொடுக்கறது தானே. ஸோ அது சார் எக்ஸ்பர்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மேண்டட்ரி, ஸோ அதை கொடுத்தே ஆகும் கண்டிப்பாக. ஸோ ஃபோன் நம்பர் இருக்கு. நான் ஆல்டர்னேட் இமெயில் கொடுக்கல, ஆல்டர்னேட் இமெயில் கொடுக்கலன்றப்போ அந்த அந்த இன்னொரு இடம் இருக்காது. இப்போ இது 2 காட்டுது, 2 ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்தது. அடுத்தது லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். அப்போ அதே மாதிரி லொக்கேஷனுக்கு யூஆர்எல்,
லொகேஷன் 2 டைப்பா கொடுக்கலாம். லிங்கா கொடுக்குறீங்களா, எம்பெட் டேகா கொடுக்குறீங்க. எம்பெட் டேக்னா அது HTML எம்பெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பெட்டர் லிங்க்னு கொடுத்து கூகுள்ல போயிட்டு மேப்பை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய லொகேஷன், பிசினஸ் லொகேஷன் எங்க இருக்கோ அதை காப்பி பண்ணி இதில் போடுங்க. டேட் ஆஃப் பர்த்னு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது தனியா காட்டும். அது பிசினஸ்க்கு அது வந்து டேட் ஆஃப் பர்த் எதுக்கு தேவை அப்படின்றதுனால நம்ம கொடுக்கல. யாரும் அதை சொல்றதா. ஸோ கம்பெனி நேம் இங்க கொடுத்துருக்கோம், அதுதான் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் ஜாப் டைட்டிலும் கொடுக்கல. எக்ஸாம்பிள் கொடுத்து பார்ப்போமே. கொடுத்தா என்ன, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம். லெட்ஸ் சி, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சி பிராண்ட் நேமோட பொசிஷன் ரொம்ப பெருசாக காட்டுது. பட் இங்க இருக்கு நம்ம லோகோ இருக்கு, இங்க வச்சு சிஇஓன்னு சிம்பிளா கூட கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தது லாங்குவேஜ் இங்கே சூஸ் பண்ணிக்கணும். லாங்குவேஜ் எனேபிள் டிசேபிள், இந்த இது நீங்க எனேபிள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது காட்டும். இது வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். ஷோ QR கோட், சார் இந்த பாக்ஸ் QR கோட் செக்ஷனை வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல ஆஃப் பண்ணீங்கன்னா காட்டாது. எனேபிள் ஆட் டு கான்டாக்ட், அதாவது இந்த VCF ஆட் டு கான்டாக்ட்னா அந்த கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா சென்ட் மெசேஜிங் மேலே ஆட் டு கான்டாக்ட் இருக்குல்ல, இது வந்து இருக்கு. இது கிளிக் பண்ணதுனால மொபைலாக இருந்துச்சுன்னா அப்படியே VCF நம்மளோட கான்டாக்ட்ல ஆட் ஆகிக்கும். வாட்ஸ்அப் ஷேர் வச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் ஓகே எல்லாமே உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். QR கோடோடைய டவுன்லோடு சைஸ் இங்கே நம்ம அந்த பிக்சலை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் டிஃபால்ட்டே வச்சிடுறேன். ஸோ எந்த சேஞ்சஸும் பண்ணல. ஸோ இது ஓகே. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெம்ப்ளேட்ல ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டெம்ப்ளேட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டைனமிக் வீக். ஓகே, இந்த இதுல வந்து நம்மளே வந்து என்ன கலர் வேணும் என்ன அப்படின்றது நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளான்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கார்டு இருக்கு. சில கம்மி இந்த பிளான் இல்லாம வேற சில பிளான்ல இந்த ஃபீச்சர் இந்த பெனிஃபிட் இல்லை. டைனமிக் இந்த டெம்ப்ளேட்னா இந்த டெம்ப்ளேட் தான், இது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் தான், இதுக்குள்ளதான் இருக்கும். பட் இதுன்றப்போ இந்த கலரு இந்த இது நம்ம பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கணும். பட் ஒன் டைம் ஒர்க் தான் நம்ம சேஞ்ச் பண்றது எல்லாமே. ஓகே, ஸோ அது இந்த அடுத்த ஆப்ஷன் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இதில் என்ன டெம்ப்ளேட் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாரோட லோகோவுக்கு பெஸ்ட்டாக நம்ம பார்த்தது இந்த டெம்ப்ளேட் ஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை சூஸ் பண்ணோம். இப்போ சார் வேணும்னா அவங்க ஃபோட்டோகிராஃபி அதில் நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் நிறைய கிடைக்கும். அவங்க வேணுன்ற டெம்ப்ளேட் அவங்க இங்கே சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ஜஸ்ட் என்ன எப்படி இந்த சிஸ்டம் அப்படின்றது தான் காட்டுறேன். ஸோ இந்த டைனமிக் வீ கார்டும் டிசைனிங் பேஷன்ஸ் இருக்கிறப்போ நம்மளால இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த கலர் இது வேணும் அப்படின்னா இந்த கலர் மாறும். எக்ஸாம்பிள் நான் இது கொடுக்குறேன், கொடுத்தா இங்கே மாறுதில்லை. ஸோ இந்த மாதிரி இதை நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இதை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுன்ற ஸ்டைல். அடுத்தது சாரோட பிஸ்னஸ் ஹவர்ஸ். இங்கே வந்து பிஸ்னஸ் ஹவர்ஸ் நம்ம செட் பண்ணலாம். அது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துல காட்டும் பிஸ்னஸ் ஹவர்ஸ். இதை நீங்க வந்து எதுவுமே எனேபிளே பண்ணல அப்படின்ற பட்சத்துல, சாரி எதுவுமே எனேபிள் பண்ணல அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல பிசினஸ் ஹவர்ஸ்ன்ற செக்ஷனே வராது. அட்லீஸ்ட் ஒன்னு எனேபிளா இருந்தாலும் அது காட்டும். ஸோ QR கோடு கஸ்டமைஸ் பண்ற ஆப்ஷன் இது வந்து டாட்டா இருக்கு, ரவுண்டா இருக்கு. இந்த இது அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தோம்னா அந்த QR கோட் அங்கே நம்ம பார்த்தோம்ல. சர்வீசஸ் செக்ஷன். ஸோ ஃபார் 4 சர்வீசஸ் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த போட்டோ ஃப்ரேம்ஸ்ல வந்து நான் வாட்ஸ்அப் ட்ரிகர் பண்ணியிருப்பேன். ஓகே, இந்த கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ல என்ன இருக்கும்னா சாருடைய வெப்சைட்டுக்கு நான் ரீடைரக்ட் பண்ணியிருப்பேன். லெட்ஸ் see. இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோ ஃப்ரேம்ஸ் இதுல இப்போ வந்து இந்த சர்வீஸ் அவங்களுக்கு வேணும், நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம வீக்கார்டு அனுப்பியிருக்கோம், நம்ம சர்வீசஸ்லாம் அதை மென்ஷன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. வெல் அவங்களுக்கு வந்து இந்த இது தேவைப்படுது, போட்டோ ஃப்ரேம்ஸ். What time should I send you an answer? ஸோ போட்டோ ஃப்ரேம்ஸை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உடனே வாட்ஸ்அப் ஓப்பன் அவங்களுடைய வாட்ஸ்அப் ட்ரிகர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து தான் நம்ம இந்த மாதிரி API.whatsapp.com ஃபோன் நம்பர் இங்கே கொடுக்கணும்.
அதே மாதிரியே கஸ்டமைஸ்டு gift, அப்புறம் வெட்டிங் வீடியோகிராஃபி அதை கிளிக் பண்றோம், இல்லைன்னா வெட்டிங் போட்டோகிராஃபி இருக்குல்ல அதை கிளிக் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு சாரோட வெப்சைட் ஓப்பன். அந்த ஐஃப்ரேம்ஸ்னு ஒரு இதுல நம்ம இந்த இது பார்த்தோம்ல, சாரோட வெப்சைட்ல இருந்து அது கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க ஏதாவது உங்களுடைய வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னாலும் அதை இங்க ரீடைரக்ட் பண்ணி சர்வீசஸ் முடிஞ்சு ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ல நம்ம வந்து ஆட் ப்ராடக்ட் கொடுத்து இந்த மாதிரி காஃபி மக், என்ன கரன்சி, ஐ ரெக்கமெண்ட் INR. இப்போதைக்கு அந்தந்த கண்ட்ரியில் என்ன வேணுமோ அவங்க அந்த கண்ட்ரி கரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் மென்ஷன் பண்ணி பண்ணிட்டு அந்த ப்ராடக்டோடைய இமேஜ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தது. view more products, buy now. இந்த இடத்துல எக்ஸாம்பிள் ராஜேஷ் லொகேஷன் தான் திருச்சி. ஸோ பேமெண்ட் மெத்தட் மேனுவலி சூஸ் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு ஆர்டர் ரைஸ் பண்ணிட்டேன். மீன்ஸ் இந்த டைம்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு QR கோடை ஜெனரேட் பண்ணி அவருடைய UPI நம்ம ஜிபே ஓப்பன் பண்ணி அவருடைய கொடுத்த நம்பரை நான் டைப் பண்றேன். எனக்கு லோட்டஸ் ஸ்டுடியோஸ் அண்ட் வீடியோ ஸ்டிச்சிங் காட்டுது. அவர் சொன்னது 300 நான் பண்ணிட்டு ஒரு ஃபோனும் பண்ணிட்டேன். சார் அவருடைய போர்ட்டல்ல போயிட்டு ஓகே போர்ட்டல்ல வந்துட்டு என்கொயரிஸ் நம்ம பார்ப்போம். இன்னும் இந்த இன்ஸ்டாம்பெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா காஃபி மக்குக்கு ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ இது ஜஸ்ட் நாட் அ விசிட்டிங் கார்டு, வி கேன் பிளேஸ் அன் ஆர்டர். இந்த இடத்துல இந்த கஸ்டமர் உடனே நம்ம இவங்களுக்கு கால் பண்ணி சார் யுவர் பேமெண்ட் ஹஸ் பீன் ரிசீவ்டு அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஒரு இமெயிலில் வந்து தேங்க்ஸ் நோட்டு ஒரு இது டெம்ப்ளேட் நம்ம டைப் பண்ணி ரெடியாக நம்ம டீமுக்கு கொடுத்துட்டோம்னா அவங்க அனுப்பிச்சிடுவாங்க, வந்துருச்சு சார். அதுக்கப்புறம் இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கு, அவங்கள்ட்ட வந்து பண்ணலாமா சார், கன்ஃபார்மாக பண்ணுங்க. அப்போ உடனே அவங்க வந்து இமேஜஸ் அனுப்ப சொல்றாங்க, நமக்கு இமேஜ் அனுப்பணும். அது என்கொயரியில் கூட அனுப்பலாம்னு நினைக்கிறேன், அந்த ஆப்ஷனில் காட்டுறேன். எஸ். ஸோ இப்போ அப்ரூவ், அவங்களுடைய ஆர்டர் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ உடனே ஃபர்தராக அவங்க காஃபி மக்கு ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட் இருக்கு உங்களுக்கு. இது குட்டி ஒரு இ-காமர்ஸ் சைட் மாதிரி. இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஓன்லி டிஜிட்டல் வி கார்டு, வி கேன் ஆல்சோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்டையும் ஆர்டர் கம்ப்ளீஷன் வரைக்கும் பண்ணணும். ஓகே, ஸோ எங்க விட்டோம்னா இந்த இடத்துல வி கார்டு இதுக்குள்ள போகணும். டெம்ப்ளேட் பார்த்துட்டோம், பிஸ்னஸ் ஹவுஸ் பார்த்துட்டோம், ப்ராடக்ட்ஸ் பார்த்துட்டோம். இன்ஸ்டா எம்பெட்னா இன்ஸ்டாகிராம்ல நமக்கு அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இமேஜஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல முக்கியமான இமேஜ் வந்து நம்ம டேக் பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்ஸ்டாகிராமுடைய இந்த ரீல்ஸை வந்து பண்றதுக்கு. இதுல நான் பண்ணல, சாரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எனக்கு தெரியல, பட் நான் வந்து ஒன்று பண்ணியிருந்திருக்கேன். எப்படின்னா இது ஒரு டிஜிட்டல் வி கார்டு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் எம்பெட் எப்படி இருக்கும், அந்த ரீல்ஸே இங்க வந்துடும். ரீல்னா ரீல் வந்துடும், போஸ்ட்னா போஸ்ட் வந்துடும். நான் ரீல்ஸ் எம்பெட் பண்ணல. ஸோ அந்த எப்படி பண்றது அப்படின்னா இந்த மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. ஓப்பன் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆர் ரீல் இந்த டெஸ்க்டாப், காப்பி த எம்பெட் டேக் ஆஃப் தட் போஸ்ட் ஆர் ரீல், add embed tag in the paths Instagram embed section. Post will be displayed. சிம்பிள் தான் இது. அந்த ரீலுக்கு போயிடணும், 3 டாட் இருக்கும் போஸ்ட்ல, அதை கிளிக் பண்ணீங்கனாலே எம்பெட் டேக்னே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணா நமக்கு ஒரு URL கொடுத்துருவாங்க, அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட வேண்டியது. ரீல்னா ரீல், போஸ்ட்னா போஸ்ட், அதுக்கேற்ற பொசிஷன்ல அது காட்ட ஆரம்பிச்சு. அவ்வளவுதான்.
அடுத்தது கேலரிஸ். கேலரிஸ்ல என்னென்னலாம் போட முடியுன்றதுக்காக தான் நான் சில எக்ஸாம்பிள்ஸோட போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் வச்சிருக்கேன், யூடியூப் வச்சிருக்கேன். வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண வேணாம். ஏன்னா இது 200 MB தான் இதோடைய லிமிட்டேஷனு. ஆனா பட் தட் இஸ் மோர் தென் எனஃப். பெரிய பெரிய இமேஜஸோ இதெல்லாம் பெருசா நான் போடப்பேன். வீடியோஸ்லாம் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா யூடியூப்ல இருந்து லிங்க் எடுத்துக்கலாம். ஐ சஜஸ்ட் யூடியூப்பை நம்ம வந்து பப்ளிக் லிங்க் இருந்துச்சுன்னா போடலாம். இல்லை நமக்கு வந்து பிரைவேட்டா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பிரைவேட் லிங்கை எடுத்து காப்பி பண்ணி இதுல எம்பெட் பண்ணிடலாம். பண்ணிட்டோம்னா அது வந்து இதுல ரன் ஆயிரும். அதே மாதிரியே வீடியோஸ் இருந்தாலும் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது ஆடியோ இந்த மாதிரியான ஃபைல்லாம் சப்போர்ட். இங்க வந்து யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம். பிளாக்ஸ் புதுசா ஏதாவது அந்த ப்ராடக்ட்டை பத்தி நர்ச்சர் பண்றதுக்கு நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு இது இந்த செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் நேம் போட்டு பிளாக் நம்ம கொடுத்தோம்னா பிகார்ல ஒரு செக்ஷன்ல அது காட்டும். டெஸ்டிமோனியல்ஸ் நான் எதுவும் கொடுத்தோம்னா அதுவும் பிசினஸ் ஹவர்ஸ் அப்படின்றதுக்கு கீழே அப்பாயின்மெண்ட்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணோம். அது கீழே வந்து இந்த டெஸ்டிமோனியல்ஸ் ஆட் ஆகும். இதுல ஒரு இமேஜ் கொடுக்கணும், ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் ஆட் பண்ணணும். கூகுள்ல ஆல்ரெடி என்கிட்ட வந்து நல்ல நல்ல ரிவ்யூஸ் இருக்கு. அதை நான் இன்கார்பரேட் பண்ணலாமா நல்லா கவனிச்சுன்னா நான் யோசிச்சேன். அப்புறம் ஸ்டடி பண்ணி பார்த்தது இல்லை. கூகுளோட ரிவ்யூவை வந்து கூகுள் நம்மளோட வெப்சைட்ல போடுறதுக்கு பர்மிட் பண்ண மாட்டேங்குது. சம் லீகல் பாலிசி அவன் வச்சிருக்கான். அதனாலதான் எந்த ஒரு மொபைல் ஆப்பா இருந்தாலும் ஸ்விக்கியே எடுத்துக்கிட்டோம்னா அதுல ரேட்டிங் கேட்பாங்க. போட்ட உடனே அது மறுபடியும் பிளே ஸ்டோருக்குள்ளதான் போகும். நம்ம ஒரு ஆப்ல அப்டேட் பண்ணா அது இன்னொரு டைரக்டா கூகுள் ரிவ்யூல போய் அப்டேட் ஆகிற மாதிரி எதுலையுமே இது வரைக்கும் கொண்டு வரல. அது எதுக்காக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காருன்னு தெரியல. இது வந்து ஒரு டெஸ்டிமோனியல். இந்த வீக்கார்லயே நம்ம டெஸ்டிமோனியலை ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா இந்த வீக்கார்ட சர்க்குலேட் பண்றப்ப இது நம்மளுடைய டெஸ்டிமோனியல்ஸ். இது வந்து கூகுள் வந்து பப்ளிஷா இருக்கும். இது நம்மளுடைய கிளைண்ட்ஸோடைய டெஸ்டிமோனியல்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்கள்ட்டே சொல்லி நம்ம கூகுள் ரிவ்யூல இதே பண்ணிருங்க அப்படின்னு கூட சொல்லுவோம். ஐஃப்ரேம்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட காட்டினது. சாரோட வெப்சைட்டை போட்டிருப்பேன். அந்த யூஆர்எல் எடுத்து இந்த இடத்துல காப்பி பண்ணி போட்டிருக்கிறது. ஓகே. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட் செக்ஷன் நான் எதுவும் போடலை. இது சிமிலர் லைக் பிஸ்னஸ். இப்போ மண்டே அப்படின்னு நான் கொடுக்குறேன். மண்டே வந்து ஒரு 1 hour சார் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அது வந்து ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஒரு பெய்டு அப்பாயின்மெண்ட். பெய்டு எவ்வளோ அமௌண்ட்டு சார்கிட்ட பேசுறதுக்கு ஒரு 499 rupees per hour அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்றாங்க. ஓகே. ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளீஸ் ஆட் கரன்சி இன் செட்டிங்ஸ். ஓகே. ஸோ செட்டிங்ஸ்ல போய் கரன்சி ஆட் பண்ண சொல்லுது. சீக்வன்ஸா போறோம். இது நம்ம பார்க்கணும். ஓகே. இப்போ கொடுத்தா இந்த இடத்துல இது ஆயிக்கணும். இந்த செக்ஷன் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் வேணும், ஃப்ரீ அப்பாயின்மெண்ட் அப்படின்னா சார் வந்து லைக் ஒரு 12 to 1 கொடுக்குறாங்க அப்பாயின்மெண்ட். 12 AM to 1 PM. 12 PM. எதுக்கு 1 PM to 1:30 PM வச்சுக்கணும். ஓகே. 12 to 1 PM 1 PM சாரி. ஓகே கொடுத்தாச்சு. இப்போ ஃப்ரீ சேவ் கொடுத்தோம்னா இது ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கிரியேட் ஆயிடும். அப்பாயின்மெண்ட் செப்பரேட்டர் சக்சஸ்ஃபுல்லி இங்க ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல அப்பாயின்மெண்ட் வந்துடும். பிக் டேட் அந்த 1 hourக்கு. ஓகே. இப்போ என்ன பண்றேன்னா எனக்கு சார்ட்ட நான் வந்து சண்டே வந்து க்ளோஸ்டு, மண்டே மட்டும்தான் அவைலபிள். ஸோ மண்டே நான் கொடுக்குறேன். வந்து எனக்கு 9:30 to 10 AM பிசினஸ் ஹவர்ஸ் காட்டுது. 1 to 1 அப்பாயின்மெண்ட் டைப்.
ஓகே, இப்போ நான் மறுபடியும் அதே டேட்ல அந்த டைமை நல்லா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ 15ஆம் தேதின்றது ஃப்ரைடே. ஃப்ரைடே வந்து நமக்கு எல்லா டைமிங்குமே அது எடுத்துக்குது. அதாவது அப்பாயின்மெண்ட்ன்றது அந்த பிசினஸ் ஹவர்ஸ் அது எடுத்துக்குது. 10 to 10:30, 10:30 to 11. ஸோ அப்பாயின்மெண்ட் செக்ஷன் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சோஷியல் லிங்க்ஸ். சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வந்து ஓகே, ஐம் பேக். ஸோ சோஷியல் லிங்க்ஸில் விட்டோம். ஓகே, அதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இதில் நம்ம மண்டே வச்சுருக்கோம். 12லேருந்து 1 மட்டும்தான் அவைலபிள் இல்லை. ஏன் அப்படி காட்டுது அப்படின்னு பார்த்தா, இது வந்து வேற வீக்கார்டு. நம்ம இதில் வந்து அதை டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது இன்ஸ்டாகிராம் மெம்பர் டேக் பார்க்க வந்துருக்கு. இதுதான் சாரோட அப்பாயின்மெண்ட் இங்கே இருக்கு. ஸோ இங்கே வரோம். ஸோ நெக் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. இதுல வந்து நமக்கு அந்த ஸ்லாட் கிடையாது, சார் அவைலபிள் இல்லை. மண்டே நம்ம போறோம் அப்படின்னா அதுல 12 to 1. ஓகே, மேக் அன் அப்பாயின்மெண்ட். இங்க வந்து ராஜேஷ், அதுக்கப்புறம் 875. ஸோ இப்போ வந்து சார் அப்பாயின்மெண்ட் ஒரு புக் ஆயிருக்கு. டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் எங்க பாக்குறது? இங்க இந்த அப்பாயின்மெண்ட் இருக்கிற செக்ஷன்ல இந்த போர்ட்டல்ல போனோம்னா இங்க இருக்கு. யாரு எந்த கார்டுல இருந்து அப்பாயின்மெண்ட் நடந்திருக்குன்னா இது. நம்ம அந்த இந்த பிளான்ல 5 கார்டு கிரியேட் பண்ணலாம். 5 டிஃப்ரெண்ட் கார்டு. லைக் இப்போ நீங்க நல்லா தமிழ் பேசுவீங்கன்னா இந்த கார்டை ஃபுல்லா தமிழ்லயே இந்த டெக்ஸ்ட் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு தமிழ்ல வந்து தமிழ் ஆடியன்ஸா நீங்க மாத்திடலாம், சர்க்குலேட் பண்ணலாம். அவங்களுக்குன்னு நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இதை பண்ணல. ஏதாவது ஒரு வெபினார் பண்றீங்க, அப்போ வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ண வேண்டிய கேலண்டர்லயோ இல்லைன்னா டே ஸ்கெட்யூலோ பண்றதுக்கு இந்த மாதிரி இதை ஒரு சர்க்குலேட் பண்ணி இதுல இருந்து நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஆர் யூ ஷூர் வாண்ட் டு அப்ரூவ் திஸ்? ஓகே, நம்ம எஸ் அப்ரூவ்னு கொடுத்துட்டோம்னா இந்த அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மீன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க கம்ப்ளீட்டட்னு கொடுத்துருக்கீங்க, விச் எவர் இஸ் ஃபைன். ஸோ அதுதான் இந்த வீக்கார்டில் இருக்கக்கூடிய அப்பாயின்மெண்ட்டுடைய பெனிஃபிட். ஸோ சோஷியல் லிங்க்ஸ் இதில் எல்லாமே நம்ம கொடுத்துக்கலாம். ஃபேஸ்புக், யூடியூப் யூஆர்எல் இருந்துச்சுன்னா அது கொடுத்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சிருக்கோம், அது கொடுக்கலாம். டிக்டாக் கொடுக்கலாம், இன்ஸ்டாகிராம் யூஆர்எல், எக்ஸ் ட்விட்டர் கொடுக்கலாம், லிங்க்டின் கொடுக்கலாம், டம்ளர் இருக்கு. இப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், புதுசாக ஒன்று லான்ச் ஆயிருக்கு. இவங்க சொல்றாங்களே வீசாட்லாம் முன்னாடி இருந்தது, அதெல்லாம் வேணும். அந்த மாதிரியான ஒரு சோஷியல் இதில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஆடியன்ஸ் அதில் இருக்காங்க அப்படின்னா அந்த சின்ன லோகோவை நீங்கள் இதில் சூஸ் பண்ணிட்டு அந்த லிங்க் இங்கே கொடுத்தீங்கன்னா அதெல்லாமே இந்த ரெஸ்பெக்டிவ் செஷன்ல காட்டும். எக்ஸாம்பிளுக்கு facebook.com/ ஜஸ்ட் facebook.com தான் கொடுக்குறேன். ஆனா இங்க வந்து ஃபுல்லா உங்களோட கொடுங்க. இது வந்து என்னோட ஐடி, பட் உங்களோட கொடுங்க. இன்ஸ்டாகிராமும் அதே மாதிரி இது ஃபுல்லா என்னோடது. ரெக்கமெண்ட் உங்களோடது என்னவோ அதை கொடுங்க. ஹேண்டில் எல்லாமே என்னோடது. எதெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ அதெல்லாமே அங்க வந்து appear ஆகும். இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. இப்ப நம்ம இதை கொடுத்ததுனால இப்ப வீக்கார்ட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா 2 இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா என்னெல்லாம் கொடுத்தோமோ ஸோ இங்க எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி அதை கரெக்டா இந்த பேடிங்கும்
அந்த ஸ்பேசிங்கை எடுத்து அது அலைன் ஆகுது பாருங்க. ஸோ அது வந்து அந்த சிஎஸ்எஸ் டிசைனரோடைய பாராட்டு, உங்களுக்கு தான் அந்த கிரெடிட் போய் சேரும். ஸோ கஸ்டம் லிங்க்ஸ், அதாவது நம்மள்கிட்ட எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணல. கூகுள் டிரைவோ கூகுள் ஃபார்ம் ஏதாவது வைக்கிறோம் இன்னும் அந்த லிங்க்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். பேனர் ஒரு நல்ல ஃபீச்சர். இதுல வந்து நீங்க வீக்கார்டை ஓபன் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து ஒரு வெல்கம் மெசேஜ், லைக் தீபாவளி டைமோ இல்லை சீசன் டைம்ல ஒரு ரம்ஜான் டைம்லயோ டக்குன்னு ஓபன் பண்ணி ஹாப்பி ரம்ஜான், உங்களுக்கு உங்க ஃபேமிலியில மெமரபிள் மூமெண்ட்ஸை இன்னும் செரிஷ் பண்ற மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணுமா, இப்போ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க, யூ வில் கெட் திஸ் ரம்ஜான் பெனிஃபிட் வேலிட் அன்டில் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் நீங்க டைப் பண்ணிட்டு இந்த பட்டனுக்கு நேமும் இங்க நம்ம கொடுத்துக்கலாம். ஹாப்பி ரம்ஜான் அப்படின்றத கிளிக் பண்ணி அவங்க வந்து லெட் செலிப்ரேட் ரம்ஜான் டுகெதர், இல்லாட்டினா ஒரு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரியான பட்டன் கொடுத்து அவங்கள உள்ள, இது கால் டு ஆக்ஷன் பட்டன் இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இங்கே ஏதாவது யூஆர்எல்னா கூட அந்த வெப்சைட்டோ லேண்டிங் பேஜ்க்கோ கொடுத்துக்கலாம். அந்த பேனர் வந்து எடுத்த உடனே ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அடுத்தது அட்வான்ஸ்டு. சில வீக்கார்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு மட்டும் நம்ம பாஸ்வேர்டை ஷேர் பண்ணலாம். அந்த வீக்கார்டை ஓப்பன் பண்ணனாலே பாஸ்வேர்டு வரும். அந்த மாதிரியான இதெல்லாம் இங்கே கொடுத்துக்கலாம். கஸ்டம் சிஎஸ்எஸ், ஆல்ரெடி இந்த சிஎஸ்எஸ் நல்லா இருக்கு. இன்னும் நீங்க மைன்யூட்டா உங்களுடைய பிராண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்க சிஎஸ்எஸ் மென்ஷன் பண்றீங்கன்னா, அஃப்கோர்ஸ் எல்லாம் HTML டேக்ல தானே வருது. இது கொஞ்சம் ஸ்கிரிப்டிங் நாலேஜ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு சிஎஸ்எஸ் டெவலப்பர் இருக்கிறாங்க, UIUX டெவலப்மெண்ட் டீம் இருந்துச்சுன்னா இது பண்ணலாம். ஒரு ஜாவா ஸ்கிரிப்டிங் பண்ணலாம். பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு பட்டனோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்து பூட் ஸ்ட்ராப் கோடிங் இதெல்லாம் மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் டெக்னிக்கலா பண்ணி அது மூலமா வேணும் நம்ம இன்னும் வீக்கார்டை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு டெவலப்மெண்ட் டீம் வச்சு இன்னுமே நம்ம வந்து மெருகேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேனர் பார்த்தாச்சு. தென் திஸ் ஃபாண்ட், என்ன ஃபாண்ட் வேணும்? இப்போ ஒரு சில பிராண்ட்ல எல்லாமே ஆரம்பத்துல இருந்து இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஃபாண்ட் அப்படின்னா அதையே அவங்க ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் ஃபாண்ட் சைஸ், பிக்சல் ஃபாண்ட் சைஸ் போட்டுக்கலாம். SEO, இதுல கூட நம்ம வந்து மெட்டா கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். மெட்டா கீவேர்ட்ஸ்னா HTML-ல டைட்டில் ஹெட்ல வந்து டைட்டில்னு ஒரு டேக் இருக்கும். அதுக்கு மேல வந்து மெட்டா கீவேர்ட்ஸ்னு ஒரு மெட்டான்னு ஒரு டேக்ல வந்து கொடுப்பாங்க. எதுக்காகனா அந்த கூகுள்ல சர்ச் இன்ஜின் அப்படின்றது ஒண்ணு நடக்கும். அது வந்து கிரால் பண்ணும் ஒவ்வொரு சைட்டா, அந்த மெட்டா டேகுக்குள்ளார என்ன இருக்கு, நம்ம கொடுத்துருக்கிற கீவேர்டு மேட்ச் ஆகுதான்னு பார்த்து அதை எடுத்துட்டு வரும். ஸோ அதனால இந்த இடத்துல மெட்டா கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கூகுள் அனலிட்டிக்ஸ் கூட அவங்க கொடுப்பாங்க, கூகுள்ல இருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அதனால இந்த கார்டு எங்க இருந்து எங்கெல்லாம் போகுது அப்படின்றத இன்னும் நம்ம அனலிட்டிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பை நவுன்னு கொடுக்குறோம் ப்ராடக்ட்ஸ். ஓகே, மேனுவல் பேமெண்ட் கொடுத்துருக்கோம். எப்போ ப்ராடக்ட் பிடிக்கலன்னா ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரியான டேர்ம்ஸ், இல்லைன்னா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா எங்களால் அதை வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோம்னா அதெல்லாம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து மேனேஜ் செக்ஷன்ஸ், இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேண்டாம் இந்த இடத்துல நம்ம வந்து அன்செக் பண்ணிக்கலாம். சோஃபார் நம்ம என்கொயரிஸ் பார்த்துட்டோம், அப்பாயின்மெண்ட்ஸும் பார்த்துட்டோம், ப்ராடக்ட் ஆர்டர்ஸும் பார்த்துட்டோம். அப்ரூவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் விர்ச்சுவல் பேக்ரவுண்ட், இது வந்து ஒரு இது என்ன சொல்லலாம்னா இது ஒரு கஸ்டம் இதுதான். எப்படி கஸ்டம் பண்றது அப்படின்றது இதுல இருக்கும். சேவ் கொடுத்தேன். This the occupation field is required. Okay. இது வந்து photography, videography. Photography என்றது screen play, camera.
எக்ஸ்பர்ட் சார் ஒரு லோகோ கொடுக்கலாம். vehicle OS is invalid image decision because அது நம்ம டிஜிட்டல் கார்டு பண்றதுனால இவங்க கொடுத்துருக்கிற இந்த 150 தான் நம்ம அந்த கம்ப்ரஸ் பண்ணி பண்ணணும். சின்ஸ் இது மேண்டேட்டரியா இருக்கிறதுனால இமேஜ் நம்ம கொடுத்தே ஆகணும் ஆட பிடிக்கும். ஸோ அதை கொடுத்தா இந்த மாதிரி ஒன்று வரும். மீன்ஸ் இதுக்கும் நம்ம இந்த ஜெனரேட் பண்ற கார்டுக்கும் லிங்க் இல்லை. இது இருந்துச்சுன்னா NFC கார்டுன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது இந்த செஷன்ல ஷார்ட்டா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டைம் கன்சூமிங். அது இது வரைக்கும் எனேபிள் பண்ணல. NFCனா நம்ம போன்ல போய் அந்த கார்டை டேப் பண்ணாலே நம்மளுடைய வி கார்டு ஓப்பன் ஆயிடும். அது எப்படின்றது நான் ப்ராசஸ்ல இருக்கு. ஒன்ஸ் அது ஒரு ஷேப் வந்ததுக்கு அப்புறம் நான் அதை ரிவீல் பண்றேன். ஸோ அது வரைக்கும் இந்த ஹோல்ட் பண்ணுங்க. அப்புறம் அஃபிலியேஷன்னா இப்போ சார் இந்த URL யூஸ் பண்ணி இவங்களுடைய கிளைண்ட்டுக்கு அனுப்புறாங்க. அந்த கிளைண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 25 rupees அவங்களுடைய வேலெட்ல ஆட் ஆயிடும். ஸோ இது ஒரு அஃபிலியேஷன் மார்க்கெட், யார் ரெஃபர் பண்றாங்க அப்படின்றது. ஸோ எப்போ வேணுமோ அதை வச்சு வித்ட்ரா பண்ணிக்கலாம். வித்ட்ரா அமௌண்ட்னு கொடுத்தாங்கன்னா அது அவங்க போயிடும். ஸோ ஸ்டோரேஜ், சாரோடைய ஸ்டோரேஜ் எவ்வளோ இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.07 MB தான். அவங்களுக்கு 200 MB வரைக்கும் இருக்கு. நாட் ஈவன் 1 MB. இது வரைக்கும் நம்ம நிறைய கேலரிஸ் போட்டிருக்கோம், இதெல்லாம் போட்டிருக்கோம். சார் இன்னும் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் கிட்டத்தட்ட நிறைய தான் இருக்கு. இப்போ இதில் பேமெண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஜென்ரலில் பார்த்தோம்னா பேபால் இருக்கு, இன்டர்நேஷ்னலா இதுல INR சூஸ் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு அப்போ எரர் காட்டுச்சு. இப்போ அப்பாயின்மெண்ட்ல பெய்டு நம்ம புக் பண்ணோம்ல, இந்த செட்டப்பே நம்ம பண்ணல அப்போ சாரோட கார்டில், அதனால காட்டுச்சு. அதுக்கப்புறம் PWA நம்மளுடைய பேமெண்ட்ல வராது. பேமெண்ட் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம். இதெல்லாம் பேப்பர் இன்டர்நேஷனல் பேமெண்ட். இப்போ இது வரைக்கும் நம்ம மேனுவல் தான் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் சூசிங் லோட்டஸ். அந்த பை நவ் பட்டன் இல்லை, கிளிக் பண்ண உடனே மேனுவல் அப்படின்னு காட்டுது இல்லை, அந்த இடத்துல நம்ம ரேசர் பே கீ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம சூஸ் பண்ணி இந்த ரேசர் பே கீயை சூஸ் பண்ணோம்னா மேனுவல்ன்ற இடத்துல ரேசர் பேனும் காட்டும். அந்த ரேசர் பேல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கீ சீக்ரெட் கீயை கொடுத்தா அவங்க பேமெண்ட் பண்றாங்க, கூகுள் பேல பண்ணாம ரேசர் பே மூலமாவே ஒரு நெட் பேங்கிங் மூலமா அவங்க பேமெண்ட் பண்ணாங்கன்னா அது ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா பெண்டிங்னு இருக்கிறது அப்ரூவ்டுனே மாறிடும். இதுல இந்த ப்ராடக்ட் ஆர்டர்ஸ்ல அப்ரூவ்டுனே விழுந்து. ஸோ இவ்வளோ பேமெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. இது நம்மெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர்ல உங்கள்ட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த இமெயில போட்டீங்கன்னா விகார்ல சர்க்குலேட் பண்றப்போ அந்த விகார் மூலமா அவங்க ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பேமெண்ட் பேப்பல் மூலமா உங்களோட பேப்பல் அக்கௌண்ட். ஸோ ஃபார் இது வரைக்கும் பார்த்தோம். இங்க ஒரு செக்ஷன் பெண்டிங்ல இருந்துச்சு. என்ன அப்படின்னா இப்போ இந்த விகார்ல ஃபுல்லா டீடைல்ஸ்லாம் நம்ம ஃபில்அப் பண்ணிட்டோம். இப்போ எனக்கு இந்த இதுல இன்னொரு டெம்ப்ளேட் மட்டும் மாற்றணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் விகார்டு அப்படின்னா அந்த விகார்டோடைய ஃபுல் செக்ஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் ஆகி இங்க வந்துடும். இதை ஓபன் பண்ணிட்டு இந்த விகார்ட் டெம்ப்ளேட் இதை சூஸ் பண்ணிட்டு இங்க இந்த இதை எடுத்துக்கும். ஓகே, இதை சூஸ் பண்ணிட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துட்டேன். ஸோ பேசிக் டீடைல்ஸ் விகார்டு வரணும். ஸோ இப்போ இந்த விகார்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது, இது புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸ்டூடியோஸ் 1ன்னு கிரியேட் ஆகும். இதை நான் ஓப்பன் பண்றேன். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அப்படியே வந்துருச்சு. பட் இதுல இருக்கிற அந்த ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம சூஸ் பண்ணணும்.
பாத்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் இமேஜும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்ப இந்த கார்டுக்கு இந்த இமேஜ் கொடுக்குறோம். கவர் ப்ரொஃபைல் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இப்படி கொடுத்துட்டு சாரோட பேஸ் வந்துருச்சு. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு. என்ன டெம்ப்ளேட் வேணுமோ ஒன்ஸ் இதை ஃபில்அப் பண்ணிட்டோம்னா அதுவே எல்லாமே. ஸ்டூடியோஸ் இருந்தா அது வந்து அந்த டெம்ப்ளேட்டு, அதுல தான் மேல லோகோ அதெல்லாம். ஓகே, மேக் அன் அப்பாயின்மெண்ட். இது இன்னொரு டெம்ப்ளேட், சாரோட பிசினஸ் சர்வீஸ். நானே மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வாட்ஸ்அப் ஷேர் பண்ணிக்கலாம். டவுன்லோட் QR கோடு. ஸோ ஃபார் நம்ம மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டோம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு விகார்டு வேணும்னா mydigitalvcard.in அந்த வெப்சைட்டுக்கு போங்க. போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, நான் இந்த சைன்இன் ஆயிருக்கிறதுனால டைரக்டா டேஷ்போர்ட் காட்டுது. இப்போ நான் சைன் அவுட் ஆகிக்கிறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி mydigitalvcard.in கொடுங்க. கொடுத்துட்டு சைன் இன் அப்படின்னு கொடுங்க. இங்க வரும் கிரியேட் அக்கௌண்ட். ஓகே, இந்த கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஒரு இமெயில் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதனால இமெயில் மட்டும் கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய மெயில் பாக்ஸில் வெரிஃபைடு இமெயில் கொடுத்தீங்கன்னா நம்மளோட போர்ட்டலுக்குள்ள வந்துடும். நீங்கள் ஆக்சஸ் பண்ணி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ உங்களுடைய பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கான வீக்கார்டை நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் சர்க்குலேட் பண்ணுங்க. ஸோ ஃபார் தட்ஸ் இட். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து வரையூர்ல தான் இருக்கு. இதான் நம்ம கான்டாக்ட் நம்பர். டீம் அட்டன் பண்ணுவாங்க, இல்லை சம்டைம்ஸ் நான் கூட எடுக்கிறேன். இதான் நம்மளுடைய சப்போர்ட் இமெயில். என்ன ஒரு இஷ்யூவா இருந்துச்சு பேமெண்ட் ரிலேட்டடாவோ இல்லை எதுவாக இருந்தாலும் feel free to reach out to us. Thanks for your time. Thanks for your cooperation.